உலகின் மிகவும் ஆபத்தான விமான நிலையங்கள் எது தெரியுமா? ஏன் ஆபத்து என்று தெரியுமா? செய்தி புனல் நேயர்களுக்கு வணக்கம். விமான பயணம் என்பது ஆடம்பரத்தின் அடையாளம். பலர் விமானத்தில் ஆடம்பரமாக பயணிக்கின்றனர். இது எவ்வளவு வசதியாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு ஆபத்தானதாகவும் இருக்கிறது. எப்போது என்ன நடக்கும் என்று தெரியாது. விமானங்கள் மட்டுமல்ல, விமான நிலையங்களும் ஆபத்தானவை. உலகின் மிகவும் ஆபத்தான விமான நிலையங்கள் என்னென்ன என்று உங்களுக்கு தெரியுமா? ஏரோட்ரோம் விமான நிலையம் இந்தியாவின் லட்சத்தீவு பகுதியில் உள்ள அகத்தி தீவில் கட்டப்பட்ட விமான நிலையம் இது. இந்த விமான நிலையத்தின் ஓடுபாதையின் நீளம் 4000 அடி மட்டுமே. மேலும் இது சுற்றிலும் நீர் நடுவே விமான நிலையம் கட்டப்பட்டுள்ளது. இதனால் இந்த விமான நிலைய ஓடுபாதையில் விமானங்கள் தரையிறங்குவது என்பது விமானிக்கு ஒரு அக்னி பரீட்சையை போன்றது. ஏனெனில் சிறிய தவறு நேர்ந்தாலும் விமானம் அங்கிருந்து கடலில் மூழ்குவது உறுதி. செயின்ட் மார்டினில் உள்ள இளவரசி ஜூலியானா சர்வதேச விமான நிலையம் இது மேலும் விசித்திரமான விமான நிலையம். இதன் ஓடுபாதை எங்கு கட்டப்பட்டுள்ளது தெரியுமா? கடற்கரைக்கு அருகில் கடற்கரையை ஒட்டி இந்த விமான நிலையம் அமைந்துள்ளது. இங்கு விமானங்கள் தரையிறங்குவது என்பது விமானிகளுக்கு கத்தி மேல் நடப்பது போன்று. சில நேரங்களில் கடற்கரைக்கு வந்தவர்கள் மீது விமானங்கள் பறக்கின்றன. விபத்துகள் ஏற்பட்டால் அவை மிகப்பெரிய அளவில் இருக்கும். சிலர் மட்டும் இங்குள்ள கடற்கரைக்கு வந்து ஆபத்தான விமானங்களுக்கு அடியில் நின்று சிலிர்ப்பை உணர்கிறார்கள். ஹாங்காங்கில் உள்ள காய்டக் சர்வதேச விமான நிலையம் மிகவும் ஆபத்தானதாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த விமான நிலையத்தில் தரையிறங்குதல் புறப்படுதல் மிகவும் கடினம். சுற்றிலும் உயரமான மலைகள், குன்றுகள், காடுகள் உள்ளன. அவற்றின் நடுவே எங்கோ பள்ளத்தாக்கில் இந்த விமான நிலையம் அமைந்துள்ளது. அழகிய இயற்கைக்கு நடுவே பள்ளத்தாக்கில் மலைகளுக்கு நடுவே இந்த விமான நிலையம் இருப்பதால் சிக்னலிங் பிரச்சனை வருகிறது. இதனால் விபத்துக்கள் அதிகம் நடக்கின்றன. இங்கு தரையிறங்க வேண்டுமென்றால் விமானிக்கு நெஞ்சு படபடக்கும். இந்த விமான நிலையத்தை 1998 மூடிவிட்டு அங்குள்ள அரசு வேறு இடத்தில் புதிதாக கட்டியது. நியூசிலாந்தில் உள்ள வெலிங்டன் புறநகர் பகுதியில் உள்ள ரங்கோடாய் பகுதியில் கட்டப்பட்ட வெலிங்டன் சர்வதேச விமான நிலைய ஓடுபாதை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இதன் சிறப்பு என்னவென்றால், இந்த ஓடுபாதையின் தொடக்கத்திலும் முடிவிலும் நீர்நிலைகள் உள்ளன. 6351 அடி நீளமுள்ள இந்த ஓடுபாதையில் விமானத்தை தரையிறக்குதல் புறப்படுதல் செய்யும் போது விமானி மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இல்லையெனில் கண்ணிமைக்கும் நேரத்தில் விமானங்கள் அந்த குளங்களுக்குள் பாய்ந்து செல்வது உறுதி. ஸ்காட்லாந்தின் வடக்கு பகுதியில் உள்ள பைரா தீவில் உள்ள விமான நிலையத்தை பைரா எல்லோகேரி விமான நிலையம் அல்லது தி பைரா சர்வதேச விமான நிலையம் என்று அழைக்கிறார்கள். மிக குறைவான நீளமுள்ள ஓடுபாதை இருப்பதால் அதை ஒட்டியுள்ள கடற்கரையையும் ஓடுபாதையாக பயன்படுத்துகிறார்கள். உலகில் கடற்கரையை ஓடுபாதையாக பயன்படுத்தும் ஒரே விமான நிலையம் இதுதான். அது மட்டுமல்ல, மூத்த விமானிகளையே குழப்பும் இந்த ஓடுபாதை புதிய விமானிகளுக்கு பெரும் சவாலாக உள்ளது. இதனால் விபத்துகளும் நடக்கின்றன. அதனால்தான் இதையும் ஆபத்தான விமான நிலையங்களின் பட்டியலில் சேர்த்துள்ளது. இப்போது பார்த்த விமான நிலையங்களை விட மிகவும் விசித்திரமான மிகவும் ஆபத்தான விமான நிலையம் இது. பிரான்ஸ் ஆல்ப்ஸ் மலைகளுக்கு நடுவே கட்டப்பட்ட கோஸ்ட்ரோவெல் விமான நிலையம் உலகிலேயே மிகவும் ஆபத்தானது. மலைகளை காண செல்பவர்களுக்காக கட்டப்பட்ட இந்த விமான நிலையத்தின் ஓடுபாதையின் நீளம் வெறும் 537 மீட்டர்கள் தான். மேலும் இந்த ஓடுபாதை மேடு பள்ளமாக உள்ளது. விமானிகள் இங்கு விமானத்தை இறக்க வேண்டுமானால் முதலில் மலையை தாண்டி அவற்றில் மோதாமல் ஓடுபாதையில் இறக்க வேண்டும். இது விமானிகளுக்கு தண்டனை கொடுத்தது போல் இருக்கும். நம் அண்டை நாடான நேபாளத்திலும் ஒரு பயங்கரமான விமான நிலையம் உள்ளது. நேபாளத்தின் செலுகும்பு மாவட்டத்தில் லுக்கா விமான நிலையம் உள்ளது. 2008 இதற்கு டென்சிங் நோர்கே விமான நிலையம் என பெயரிடப்பட்டுள்ளது. இதன் சிறப்பு என்னவென்றால் 8000 அடி உயரத்தில் இமயமலையில் கட்டப்பட்டுள்ளது. இந்த விமான நிலையம் கடந்த 20 ஆண்டுகளாக மிகவும் ஆபத்தான பட்டியலில் உள்ளது. இந்த விமான நிலையத்தில் மின்சாரம் இருக்கும் நேரம் மிக குறைவு. உலகின் பிற விமான நிலையங்களில் உள்ள அதிநவீன விமான போக்குவரத்து கட்டுப்பாடு அறை கூட இல்லை. இதனால் விமானிகள் முதலில் இந்த விமான நிலையத்திற்கு செல்லவே பல சிரமங்களை சந்திக்க வேண்டும். ஜப்பானில் உள்ள ஒசாகா விரிகுடாவுக்கு அருகில் கடல் நடுவே செயற்கையாக உருவாக்கப்பட்ட தீவுகளில் கன்சாய் சர்வதேச விமான நிலையம் கட்டப்பட்டுள்ளது. சுற்றிலும் நீர் உள்ள இந்த விமான நிலைய ஓடுபாதையில் விமானங்களை இறக்க வேண்டுமானால் முதலில் விமானியின் நெஞ்சு திடமாக இருக்க வேண்டும்.
ஒசாகா விமான நிலையத்தில் கூட்ட நெரிசலை குறைக்க இந்த கன்சாய் விமான நிலையம் கட்டப்பட்டது. இந்த விமான நிலையத்திற்கு பூகம்பங்கள், புயல்களால் பெரும் ஆபத்து உள்ளது. மேலும் புவி வெப்பமயமாதல் காரணமாக அடுத்த 4-5 தசாப்தங்களில் கடல் மட்டம் உயர்ந்தால் இந்த விமான நிலையம் முழுவதுமாக கடலில் மூழ்குவது உறுதி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.